குப்பை இல்லா வீடும் இல்ல, குப்பை இல்லா ஊரும் இல்ல, ஆனாலும் குப்பை பற்றி புரிதலே இல்ல. குப்பையின்றி வணிகம் இல்ல, குப்பையின்றி பயணம் இல்ல, ஆனாலும் குப்பை பற்றி அறிதலே இல்ல. பொதுவா வீட்டு குப்பை 3 வகை இருக்குமுங்க. ஒண்ணு வந்து மக்கும் குப்பை, இன்னும் ஒண்ணு மக்கா குப்பை, 3ஆவதா அபாய குப்பை இருக்குங்க. பேம்பஸ் வகையும் மற்றும் மின்பொருள் கழிவும். குப்பை இல்லா வீடும் இல்ல, குப்பை இல்லா ஊரும் இல்ல, ஆனாலும் குப்பை பற்றி புரிதலே இல்ல. பொதுவா குப்பைய தனியா பிரிச்சு கொடுக்கும் பழக்கம் வேணும். இல்லை என்ன பிரச்சனை அந்த புள்ளியில தோணும். குப்பைகளை கால்வாயில போட வேணாம், குப்பைகளை பொது இடத்தில் வீச வேணாம். பக்கத்துல காலி மன இருந்தா தொட்டி ஆக்க வேணாம். என்னோட குப்பை அதுக்கு நானே தான் பொறுப்பு. என்னோட நகரம் அதுவே என்னோட பெருமை. குப்பை இல்லா வீடும் இல்ல, குப்பை இல்லா ஊரும் இல்ல, ஆனாலும் குப்பை பற்றி அறிதலே இல்ல. கல்யாண மண்டபம், உயர்தர உணவகங்கள் நிறைய இருக்கு இங்கே. தினமும் 100 கிலோ குப்பை சேரும் அங்கே. இவங்க எல்லாருக்கும் பொறுப்பு உண்டு. குப்பைகளை கையாள தனி அமைப்பு கொண்டு. அவங்க குப்பை அவங்களாலே முடிவு பெறணும். தூய்மை இந்தியா திட்டம் என்ன சொல்லுது? நம் குப்பைய வச்சுதான் நம்ம ஊருக்கு மதிப்பெண்ண தருது. குப்பை இல்லா வீடும் இல்ல, குப்பை இல்லா ஊரும் இல்ல, ஆனாலும் குப்பை பற்றி புரிதலே இல்ல. பொதுவா வீட்டு குப்பை 3 வகை இருக்குமுங்க. ஒண்ணு வந்து மக்கும் குப்பை, இன்னும் ஒண்ணு மக்கா குப்பை, 3ஆவதா அபாய குப்பை இருக்குங்க. பேம்பஸ் வகையும் மற்றும் மின்பொருள் கழிவும். குப்பை இல்லா வீடும் இல்ல, குப்பை இல்லா ஊரும் இல்ல, ஆனாலும் குப்பை பற்றி புரிதலே இல்ல. நமது வீடுகளில் அன்றாடம் சேரும் குப்பைகளை தனித்தனியாக சேகரித்து வைத்து தூய்மை பணியாளரின் கைகளில் மட்டுமே கொடுப்போம். நன்றி.